ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கு வாய்ப்பு. ஓகே, என்ன பேச போறீங்க சார்? ரொம்ப நேரமா ஏதோ பேசணும்னு சொல்லி கேட்டாங்க, ஒரு நிமிஷம் மட்டும் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேகமா சொல்லுங்க. பயங்கர ஃபேன் பேஸ் இருக்கும் போல தம்பிக்கு இந்த காலேஜ் இருக்கு. சார் உங்க பேரு என்னவா இருக்கீங்க? இதுவரைக்கும் வந்தவங்களே உங்களுக்கு இவ்வளவு ஃபேன் பேஸ் இருக்கு. சொல்லுங்க உங்க பேர் என்னவா இருக்கீங்க? என்னோட பேர் நன்னியம்பலம், டிஎல்ஆர் காலேஜ் பிசிக்கல் டைரக்டர். கொஞ்சம் அமைதியா இருந்தா தம்பி பேசுறது பிசிக்கல் டைரக்டர். थैंक यू. மைக் கிட்ட வச்சு பேசுங்க சார். நம்மளோட கடமை ஜனநாயகம் கடமை. அந்த ஓட்டு வந்து உங்க இளைஞர்கள் நிறைய பேர் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போடுவாங்க, செகண்ட் டைம் போடுவாங்க. நம்மளோட ஓட்டு வந்து இந்த வருஷம் புதுசா அவர்களுக்கு தலைவர்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போடலாம் அனுமதிக்கலாம். இந்த ஆட்சியில் என்ன நடக்குன்னா சிஎன் டிராபி இந்த மாதிரி 2-3 கேம்ஸ் நடக்குது, அது கண்டினியூ. ஆனா நிறைய ஊழல் நிறைய ஆட்சி நடக்கிறது. அந்த ஊழலை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா புதுசா வர டிவிக்கு நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி நிறைய கொண்டாடலாம். இப்ப சப்போஸ் சீமான்லாம் உள்ள வந்தாங்கன்னா நிறைய ஊழல்கள் உடைப்பார்கள். அதே மாதிரி மலைமாடு மக்கள்கள், ஆடு மாடுகள் இதெல்லாம் நிறைய போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்க சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு. இப்ப இடையில சப்போஸ் திருச்சியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ஓட்டாளர்கள் ஜனநாயக ஓட்டுக்காக உரிமை கேட்டு போராட்டம் பண்ணாங்க. ஓகே சார், நன்றி. உங்களோட ஓட்டு வந்து ஜனநாயகம் எழுதி உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட தோணுதோ அவங்களுக்கு போடுங்க. மிக்கம் மெயினா நல்லது நடக்கணும், இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கணும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, கொஞ்சம் சைலண்டா இருங்க. தேங்க்யூ. ஓகே சைலண்டா இருங்க தம்பி. ஓகே, நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்தில் நாம் வந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரி டிஎல்ஆர் கல்லூரியிலே காலையிலிருந்து தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்தினோம். தொடர்ந்து அரசியல் ரீதியான விழிப்புணர்வு, பல அரசியல் கட்சி தலைவர்கள் பற்றி இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள், இலவச திட்டங்கள் இளைஞர்களுடைய மனதை கவர்ந்திருக்கிறதா, வரக்கூடிய புதிய ஆட்சியிடம் அல்லது ஆட்சியாளர்களிடம் இளைஞர்கள் மாணவர்கள் தரப்பு எதை எதிர்பார்க்கிறார்கள் என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை விரிவாக டிஎல்ஆர் கல்லூரி மாணவர்கள் பேசியிருக்கிறார்கள். பேசியதோடு மட்டுமில்லாமல் தங்களுடைய தனித்திறமைகளை காட்டியிருக்கிறார்கள். ஆடல், பாடல், கவிதை என்று பலவிதமான திறமைகளையும் காட்டியிருக்கிறார்கள். நியூஸ் தமிழ் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அந்த நோக்கம் டிஎல்ஆர் கல்லூரியிலே முழுமையாக நிறைவேறி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. டிஎல்ஆர் கல்லூரி மிக சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்தமைக்கு முதலில் டிஎல்ஆர் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இவ்வளவு நேரம் இங்கு காத்திருந்து நியூஸ் தமிழுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்த மாணவ மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் நியூஸ் தமிழ் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் குழுவினர் இவ்வளவு நேரம் காத்திருந்து மாணவர்களுக்கு சில ஆலோசனைகளையும் வழங்கி நியூஸ் தமிழுடைய கேள்விகளுக்கும் அவர்கள் பதில்களை வழங்கினார்கள். அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய ஆங்கர்ஸ், நம்முடைய செய்தி குழுவினர், நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள், தொழில்நுட்ப குழுவினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you so much.